கெமிஸ்ட்ரி மாஸ்டர் சேனல்ல இன்னைக்கு 12th கெமிஸ்ட்ரியோட நேமிங் ரியாக்ஷன்ஸ் கண்டினியூ பண்ண போறோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு இன்னும் கண்டினியூ பண்ண போறோம் நேம் ரியாக்ஷன்ஸ்ல. ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறோம் ரீமர் டீமர் அப்படிங்கிற ரியாக்ஷன் பார்க்குறோம். திஸ் இஸ் டூ சயின்டிஸ்ட், ரெண்டு சயின்டிஸ்டோட நேம். ஸோ ரீமர் டீமன் அப்படிங்கிறவங்க நேம் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சனால தான் அவங்களோட நேம் வந்து நேம் ரியாக்ஷன்ஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க, சரியா? ஸோ எல்லாமே ஃபீனால இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான் நேம் ரியாக்ஷன்ஸ். ஏன்னா இந்த லெசன் ஃபுல்லாவே ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபீனால தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஃபீனால் கூட குளோரோஃபார்மும் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறோம், சரியா? போடும்போது இந்த OH இருக்கிற H எலிமினேட் ஆகும். அதுக்கு பிறகு என்ன ஆட் ஆகுதுன்னா சோடியம் வந்து ஆட் ஆகும். சரி, இந்த சோடியம் ஆட் ஆகும், இந்த H சேர்ந்து -H2O எலிமினேட் ஆகும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த CHCl3 ல இருக்கக்கூடிய CHCl2 மட்டும் இந்த இடத்துல ஆட் ஆகுது. ஸோ அப்போ ஒரு ரிங்ல ஒரு போர்ஷன்ல ஆட் ஆகும்போது ஒரு H வெளியில வரும். இந்த H என்ன பண்ணும், இல்ல ஒரு Cl கூட சேர்ந்து -HCl எலிமினேட் ஆகும், சரிங்களா? அப்ப ரிமைனிங் CHCl2 ஆட் ஆகும், சரியா? இந்த ப்ராடக்ட் பேர் ஒரு அடக்ட், சரியா? ஸோ அடக்ட் அப்படின்னா ஸோ ப்ராடக்ட் கிடையாது, சரியா? ஃபுல் ப்ராடக்ட்டா ஆகாம இருக்கிற ப்ராடக்ட் சொல்றாங்க, அடக்ட்னு சொல்றாங்க. ஸோ இந்த அடக்ட் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இதுல இருக்கிற Cl, சரிங்களா? இது கூட சேர்ந்து என்ன செய்யணும்னா NaCl வெளியே வந்துருச்சு. இந்த அயான்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி காட்டிட்டாங்க, Na+ ஆகும் O- ஆகும், சரிங்களா? அப்ப நமக்கு என்ன எழுதணும் -HCl வெளிய வருது, சரி? அப்ப எத்தனை HCl அப்படின்னா இங்க 2 Cl, அப்ப இங்க ஒரு H, சரிங்களா? அப்ப இன்னொரு நமக்கு 2 HCl வெளிய வருது, சரியா? சோ அப்ப 2 HCl எலிமினேட் ஆயிடுது. சோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா H+ ஆசிட் கூட ஆட் பண்ண போறோம். ஆசிட் கூட ஆட் பண்ணும்போது சரியா நமக்கு என்ன எலிமெண்ட் ஆயிருக்கு, இந்த சோடியம் வெளிய வந்துருச்சு. இந்த சோடியத்துக்கு பதிலா என்ன ஆட் ஆகுதுன்னா H உள்ள ஆட் ஆகுது. சோ அப்ப கிடைக்கிற ப்ராடக்ட் சாலிஸ் ஆல்டிஹைட், சரியா? சோ பென்சீன் இருக்குல OH க்கு நியர் பொசிஷன்ல CHO இருந்தா சாலிஸ் ஆல்டிஹைட். ஆல்ரெடி நம்ம இதோட முன்னாடி ஒரு ரியாக்ஷன்ல பார்த்தோம், இந்த COH இருக்கும். அப்ப COH இருந்தா அது பேர் சாலிசிலிக் ஆசிட், சரியா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா டாலியன் ரியாக்ஷன், சரியா? சோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபினால்டைன் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் பயன்படுத்துறோம். அந்த இண்டிகேட்டர் எப்படின்னா ஒரு கலர் காம்பவுண்ட். சோ அந்த கலர் காம்பவுண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும்னா இந்த டாலியன் ரியாக்ஷன், சரியா? இந்த டாலியன் ரியாக்ஷன்ல 2 மோல்ஸ் ஆஃப் ஃபீனால் எடுத்து போறோம். அந்த ஃபீனால் கூட டாலிக் ஆன்ஹைட்ரைட். சோ நமக்கு இந்த மாதிரி ரெண்டு O குரூப் இருந்துச்சுன்னா அது பேர் ஹைட்ரைட், ஆன்ஹைட்ரைட் சொல்லுவாங்க. சோ டாலிக் ஆன்ஹைட்ரைட் கூட கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ண போறோம். சோ ஹீட் பண்ணா ஏதாவது ஒரு போர்ஷன்ல CW1 வரும். இந்த கீட்டோ குரூப் இருக்குல, இந்த கீட்டோ குரூப்ல ஏதாவது ஒரு கீட்டோ குரூப் என்ன பண்ண நமக்கு இந்த ஃபீனால் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும், சரியா? சோ நமக்கு கீழ சப்ஸ்டிட்யூட் ஆகிற மாதிரி போட்டுறோம். சோ அப்ப நேமிங் சப்ஸ்டிட்யூஷன் நடக்கலாம். சோ நமக்கு ஏதாவது ஒரு கீட்டோ குரூப் வந்து எலிமினேட் ஆயிடுது, அந்த கீட்டோ குரூப் பதிலா நமக்கு என்னது ஃபீனால் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிடுது. அப்ப எத்தனை மோல் ஃபீனால் ரியாக்ஷன் எடுத்துப்போம், 2 மோல் ஃபீனால் எடுத்துப்போம். அந்த 2 மோல் என்ன கீட்டோ குரூப்ல சப்ஸ்டிட்யூட் ஆயிட்டு நமக்கு கிடைக்கும். சோ அப்ப கிடைக்கிற பேரு ஃபினால்டன், இட் இஸ் a indicator, ஒரு இண்டிகேட்டர் காம்பவுண்ட், சரிங்களா? சோ அகைன் அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம், அடுத்த ரியாக்ஷன்ஸ்.